ஹாய் நண்பர்களே! வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பாஸ்போர்ட் வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாஸ்போர்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். கூகுளில் போயிட்டு பாஸ்போர்ட் சேவா போர்ட்டல் டைப் பண்ணால் இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய தகவல் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க. எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸு, உங்கள் பேர், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. ஹைண்ட் கொஸ்டினில் கொஸ்டின் ஆன்சர் போட்டு கீழே கேப்சா கோடு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து இதே போர்ட்டலில் வந்து உங்கள் ஐடியை வந்து லாகின் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஐடி கிரியேட் பண்ணீங்களோ அந்த ஐடியை வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கீழே கேப்சா கோடு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் வந்து உள்ளே போகும். உங்களுடைய பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து லாகின் ஆகி இந்த மாதிரி உள்ளே போகும். இதில் வந்து வியூ அப்ளிகேஷனுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புதுசாக ஏற்கனவே பண்ணவங்களாக இருந்தால் இந்த இது வரும், இல்லைனா இப்போ ஒன்றுமே இருக்காது. அதில் வந்து அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படின்னு அழுத்துட்டு கிளிக் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி வந்து போகும். நியூவாக இருந்தால் பாஸ்போர்ட் வந்து புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டு, ரினியூவல் பண்ணுறீங்கன்னா ரீ பாஸ்போர்ட் அப்படிங்கிற ஒன்று. நீங்கள் வந்து புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் கிளிக் பண்ணிக்கங்க. டைப் ஆஃப் அப்ளிகேஷனில் நார்மல் கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்த பேஜ் வந்து 36 பேஜ் அதை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய பேர் ஃபஸ்ட்டு வந்து கிவன் நேமில் உங்களுடைய பேர் எல்லாமே வந்து கேப்ஸில் தான் டைப் பண்ணணும். அடுத்து சர்நேமில் உங்களுடைய அப்பா பேர் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜெண்டரில் மேலா ஃபீமேலாங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து உங்கள் பேர் வந்து எதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா எஸ், இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் சரியாக பார்த்து அதில் டைப் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து நீங்கள் பிறந்த வில்லேஜ் அதை டைப் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் உங்களுடைய பர்த் வந்து அவுட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்குது. வெளிநாட்டில் நீங்கள் பிறந்திருந்தால் எஸ்ஸு, இந்தியாவிலே பிறந்திருந்தால் நோன்னு கொடுத்து அது கீழே வந்து பிளேஸ் ஆஃப் பர்த்தில் நீங்கள் வந்து என்ன ஊரில் பிறந்தீங்களோ, அதாவது பர்த் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன ஊர் பேர் இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்து டைப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பேர், அப்பா பேர், மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த இடம், அந்த பிறந்த இடம் வந்து அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் அதில் கிளிக் பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, இல்லை சிங்கிளா, இல்லைனா விடோவா அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். அதில் நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பர்த்து வந்து இந்தியாவில் நீங்கள் பிறந்துறீங்களா அப்படின்னு கேட்குது. பர்த்து அதை கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, லேடிஸாக இருந்தால் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒர்க் என்ன ப்ரைவேட்டுன்னு போட்டுக்கலாம், இல்லைனா ஒர்க் ஹோம் மேக்கர்னு போட்டுக்கலாம். அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் 10th இல்லை அது கீழே பிடிச்சிருக்கீங்களா, இல்லை கிராஜுவேட்டான்னு கேட்கும். அதுவும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்பா பேர், உங்களுடைய அம்மா பேர், உங்கள் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய வீட்டுக்காரங்க பேர், இது மூணுமே வந்து ஸ்பெல்லிங் கரெக்டாக கேப்ஸ்லேயே வந்து டைப் பண்ணிக்கணும். அப்பா பேர், அம்மா பேர், வீட்டுக்காரங்க பேர் மூணுமே வந்து இந்த பேஜில் வந்து காட்டும். இது வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நெக்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு போகும். இதில் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கணும். டோர் நம்பரு, தெரு பேர், ஊர் பேர், இது எல்லாமே அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து டைப் பண்ணிக்கணும். டோர் நம்பர், தெரு பேர், ஊர் பேர். அதுக்கடுத்து வில்லேஜ், டவுன், சிட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதில் வந்து எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காவை டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அடுத்து வந்து டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக், எந்த மாவட்டமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், எந்த போலீஸ் ஸ்டேஷன் உங்கள் அருகாமையில் இருக்கோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலே காட்டும், அது எந்த போலீஸ் ஸ்டேஷனும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் வந்து பின்கோடு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும். அது மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்கணும். அதே போல் இந்த மேலே சொன்ன அட்ரஸ் பெர்மனண்ட் அட்ரஸ் தான் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போயிடலாம். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி,
அதுக்கப்புறம் வந்து இந்த அட்ரஸ் தான் பெர்மனெண்ட் அட்ரஸ்னால் எஸ், ரெண்டுமே வந்து எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். இதில் வந்து மொபைல் நம்பரும் கேட்கும். உதாரணத்துக்கு உங்கள் அப்பா பேர், அப்பா மொபைல் நம்பரு, இல்லைனா உங்களுடைய வீட்டுக்காரங்க பேர், வீட்டுக்காரங்க மொபைல் நம்பர் வந்து இதில் கொடுக்கணும். இது எதற்காகனா, பாஸ்போர்ட் ஆஃபீஸில் உங்கள் நம்பருக்கு என்கொயரிக்கு கால் பண்ணும்போது நீங்கள் எடுக்கலைன்னா, சப்போஸ் இந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய அப்பா பேர், அப்பாவுடைய மொபைல் நம்பர், இல்லைனா உங்களுடைய வீட்டுக்காரங்க பேர், வீட்டுக்காரங்க மொபைல் நம்பர், எமர்ஜென்சி கான்டாக்ட் வந்து இந்த நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அடுத்து வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து போயிடலாம். இதில் வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்னா நோன்னு கொடுத்து நெக்ஸ்ட் போயிடலாம். அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து எல்லாமே நோ தான் செலக்ட் பண்ணணும். இதில் என்ன கேட்குன்னா, உங்களுக்கு போலீஸ்லேயே வந்து ஏதாவது கேஸ் இருக்கா, சம்மன் வந்திருக்கா, எஃப்ஐஆர் இருக்கா, கிரிமினல் கேஸ் இருக்கா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். அது ஏதாவது இருந்தால் எஸ் கொடுக்கலாம். இல்லாதவங்க மேக்ஸிமம் வந்து எல்லாமே இல்லாமல் தான் இருக்கும். அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து நோன்னு செலக்ட் பண்ணிடலாம். மேலேன்னு கீழே வரையும் எல்லாத்துக்கும் வந்து நோன்னு சொல்லிடலாம். இது வந்து டீட்டெயில்ஸ் வந்து எதாவது கேஸ் இருக்கா, உங்களுக்கு ஏதோ சம்மன் வந்திருக்கா, அது போன்ற டீட்டெயில் தான் வந்து இதில் கேட்கும். அதுக்கப்புறம் அடுத்த பேஜுக்கு நெக்ஸ்ட் போயிடலாம். இதில் வந்து அவ்வளோதான், பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணது அது ஃபுல் டீட்டெயில்ஸ் பாஸ்போர்ட்டில் எப்படி வருமோ அது வந்து உங்களுக்கு ப்ரீவியூவில் காமிக்குது. இதெல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு சரியாக இருந்தால் அடுத்த பேஜுக்கு போயிடலாம். அடுத்த பேஜில் உங்கள் ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். பர்த்துக்கு ஒரு ஐடி ப்ரூஃபு, அட்ரஸ்க்கு ஒரு ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஐ அக்ரி கொடுத்து ஊர் பேர் கொடுத்து சப்மிட் ஃபார்ம் கொடுத்தா சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு வந்து அடுத்த பேஜில் இந்த மாதிரி காட்டும். அது எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கோ அங்கே போயிட்டு அந்த டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். பேமெண்ட்டில் 1500 வந்து செலுத்துன்னு, அதை நீங்கள் எப்படி இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ இதில் வேணாலும் செலுத்திக்கலாம். செலுத்தினதுக்கப்புறம் அடுத்து வந்து பிரிண்ட் அப்பாயின்மெண்ட் ரெசிப்ட் அப்படின்னு காட்டும். இது வந்து நம்ம கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் பிரிண்ட் வந்து வந்துடும். இது வந்து நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு இதோட உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய படித்த சர்டிஃபிகேட், இது மூணுமே இருந்தாலும் போதும். இப்போ வந்து தற்போது மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லைன்னா அனெக்சர் ஜேன்னு ஒன்று இருக்குது. அதுவும் வந்து இந்த அப்ளிகேஷன் வெப்சைட்லேயே இருக்குது. எடுத்துக்கிட்டு நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு போலீஸ் என்கொயரி வரும். போலீஸ் என்கொயரியை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துலேயே பாஸ்போர்ட் வந்துடும். இருந்தாலும் இந்த இடைப்பட்ட கேப்பில் நம்ம இதே வெப்சைட்டில் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த அப்ளிகேஷன் நம்பரு, ஃபைல் நம்பரு, எந்த பாஸ்போர்ட்டு, பிசிசியா ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டான்னு கேட்கும். அது ஃபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிங்கன்னா இதிலே ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். நண்பர்களே, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.